அடுத்து முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ சொல்லு, முதலமைச்சர் உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? அது பதில் சொல்லு நீ. உண்மைதான் சார். சரி, கொத்து பத்தா போட்டது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீகவுண்ட் கேட்டிருந்தாங்க. அதற்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் சார்பில் வந்துட்டு ரீகவுண்ட் நடத்தினாங்க. அனைத்தும் சரியாகவே இருக்கிறது என்று நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கோம். முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கொத்து பரோட்டா எப்படி போடுவார்கள்? இப்படி இருந்தால் போட்டு டம்மு 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 அதான்ப்பா, அந்த மசாலா கசாலெல்லாம் போட்டுட்டு பரோட்டா பிச்சு போட்டுருவாங்க. பிச்சு போட்ட பரோட்டா மீண்டும் ஒன்றாகுமா? அப்போது கொத்தியது தான் இல்லையா? அப்போ அதை போய் நீங்கள் சரி பண்ணணும், போய் இது பண்ணணும்னு போய் பார்க்குறீங்க. இன்னொன்று, முன்னாடி கொத்திட்டாங்க, அது பழசாயிருக்கு. ஸ்டாலின் அரசியலுக்கு லாயக்கு இல்லை. தேர்தலுக்கு முன்பு நடந்த ஒரு உரையாடலை சொல்கிறேன். போலிங் முடிஞ்சிருச்சு. ஒரு 3 கட்சி பிரமுகர்கள் இருக்கிறார்கள். எனக்கு எப்படிங்க இருக்கு என்று கேட்கிறார். அண்ணே, என் தொகுதியிலே கஷ்டண்ணே, என்னமோ நினச்சோம், பயலுங்க, இந்த சின்ன பயலுங்க அடிச்சிடுவாங்க போல இருக்குது என்று ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எப்படி அப்படின்னோடனே, அநேகமாக எனக்கே புட்டுக்கொண்டு தோணுது என்று அவர் சொல்கிறார். அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் எனது அருமை நண்பர் கே நேரு வருகிறார். ஸ்டாலின் கேட்கிறார், என்னண்ணே அப்படின்ட்டு. அண்ணே, ஒரு 2 தானே டஃப் டெல்டாவில். காமராஜ் ஜெயிச்சிடும் அப்படி போல இருக்குது, இந்த விராலிமலையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிடும் அப்படி போல இருக்குது. இப்போ மீதி 38 அடிச்சிடல அண்ணே. நேருவுக்கு பின்னாலேயே வேலு. அண்ணே, 28ல் ஒரு 3 தான் டவுட்டு, 25 கன்ஃபார்மாக அடிக்கிறோம். அவரு இந்த முதல்ல சொன்னாங்களா 3 பேர், அண்ணன் டஃப்னுன்ட்டு மூஞ்சே சரியில்லை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேருவும் வேலுவும் வந்து இந்த கணக்கை சொன்னோடனே ரைட்டு அப்படின்னா அப்படியே மலருதான் முகம். 3ஆம் தேதி நாளைக்கு ரிசல்ட் கவுண்டிங்கு. இன்னைக்கு வேலுக்கிட்ட கூப்பிட்டு, என்ன எப்படி இருக்கு அண்ணே, கூட்டணியோடு சேர்த்து 150 தாண்டிடுவோம்ண்ணே. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வச்சுக்கலாமா, இல்லை அந்த அம்மா எப்பவும் வந்து சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா கட்டடத்தில் வைப்பாங்க, நேரு இது வைக்கலாமான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்பாடு பார்க்க போயிடுவேன் நான் இப்படி பேசினாராம். இவரும் சந்தோஷமா நம்மளையே கொத்து பரோட்டா போட போகிறாங்கன்றது கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியல. தொடக்கம் முதலே இப்படித்தான் கூட இருப்பவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இல்லை, அதை தான் அவர் விரும்புகிறாரு. அதுதான் விரும்புகிறாரு. அது மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறது தான் விரும்புகிறாரு. இக்னோர் நெகட்டிவிட்டி. முன்னாள் எம்எல்ஏவாக வீட்டில் உட்கார வேண்டியதுதான். இக்னோரிங் நெகட்டிவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், இக்னோரிங் தி ட்ரூத் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் ஸ்டாலின். இவருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு. உதயநிதி தெரிஞ்சுக்க விரும்பலை. தெரியும் தோத்துருவன்னு, என்ன இப்போ தோத்துட்டு போகிறது. அதனால் தான் அவர் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ எனக்கு உள்ளபடியே பாவமாக இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களை நினைத்தால். ரொம்ப நான் இதாக சொல்லலை, உள்ளபடியே மனசு வருத்தமாக. சரி, நம்ம விமர்சனம் பண்ணுறோம், கிண்டல் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு புறம் ஓரமாக வைத்து விட்டால் அடுத்த வாரம் பேரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. டிவியில் தானே பார்க்க முடியும் உங்களால், இல்லையா? ஸோ அது வருத்தமாகத்தான் இருக்கும். மருத்துவர் ஐயா ஓய்வெடுத்ததை போல இன்னொன்று, நீங்கள் போய் விஜய்கிட்ட எல்லாம் போட்டிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. ஏற்கனவே உங்கள் அப்பா வேணும் மொக்க பண்ணுகிறாரு. இன்னொன்று, விஜய் அவர்கள் டைலாக் பஞ்சா பேசுவார். இவர் ஆகேண்டுக்கு இருந்தாருன்னா எங்கள் மக்கள் அந்த மொக்க பஞ்சு அது ஆக